ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு ஏதோ ஒரு விழாக்கு கூப்பிட்டுருக்காங்க. விழா கலந்துக்க அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ரொம்ப அவசரமான வேலை போகுது. அதனால நிர்வாகம் கிட்ட போயிட்டு நான் உடனே கிளம்புன எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, சரி எல்லா மாணவருக்கும் ஒரு பொருள் வச்சிருக்காங்க, கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல ரொம்ப வேலை அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவசர அவசரமா அவர் போயிட்டு பேசிட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருந்தாரு. சரி போய் பேசினாரு. பேசிட்டு பார்த்தா மாணவர்கள்லாம் ஒரே அமைதி. சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சு நிர்வாகத்திட்ட போய் கேட்டார், என்ன மாணவர்கள் வளர்த்து வச்சிருக்கீங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கோபமா கேட்டுட்டு உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா இது காது கேட்காத பள்ளிங்கய்யா, அதுக்காக தான் வந்துட்டு காது கேட்கிற மிஷின் வச்சிருந்தோம் பொருள்ல, நீங்க அது எல்லாருக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பேசுறத ரசிச்சு கேட்டுருப்பாங்கன்ட்டு புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் நிறைய இடத்துல நிறைய சூழ்நிலைகள் நிறைய பிரச்சனைகள் நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துறோம். வேகமா இருக்க தப்பு இல்லைங்க, ஆனா கொஞ்சம் விவேகமும் நிதானமும் நமக்கு ரொம்ப அவசியம். அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்ல. அது இருந்தாலே போதுங்க, லைஃப் கொஞ்சம் கரெக்டா போங்க. பை தி வே, இந்த மோட்டிவேஷன் டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.